ஹாய், வெல்கம் டு நாகிஸ் கிச்சன். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோதுமை ஹல்வா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா பார்த்தலாம். 1 கப் கோதுமை மாவு, 3/4 கப் சர்க்கரை, 4லேருந்து 5 ஏலக்காய், 10 முந்திரி பருப்பு, 1/4 கப் நெய். ஃபஸ்ட்டு மாவை பிசைஞ்சிடலாம். அதுக்கு நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் கோதுமை மாவை சேர்த்துட்டு அது நல்லா கெட்டியாக பிணையணும். கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இப்படி தொட்டால் அமுங்கணும், அந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ நம்ம இதை தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம். அப்படின்னா தான் நமக்கு கோதுமை பால் கிடைக்கும். நான் இன்றைக்கி 1 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன். இது மூழ்கிற அளவு நீங்கள் தண்ணி ஊற்றி இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ 4 மணி நேரம் ஆகிருச்சு, மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதை நான் பிசைஞ்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், பால் நல்லா கிடச்சிருச்சு. இதை நம்ம வடிகட்டிக்கலாம். நல்லா பிசைஞ்சால் மட்டும்தான் பால் கிடைக்கும். பால் வடிகட்டின பின்னாடி இந்த மாதிரி கிடைக்கும். இது நம்ம தூர போட்டுடலாம், இது வேஸ்ட்டு தான். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வடிகட்டிடலாம். இதான் நான் 2 தட்டி வடிகட்டி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம வச்சுருக்கிற 3/4 கப் ஜீனியிலேருந்து கொஞ்சமாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை உள்ளே போட்டு நம்ம அப்படியே மெல்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், சர்க்கரை கரைஞ்சி நல்லா கலர் கிடைக்கிது. இதே தேன் கலர் வர வரைக்கும் நம்ம மெல்ட் பண்ணணும். அவ்வளோதாங்க, மெல்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம தனியாக ஆற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வச்சுருக்கிற பாலை சேர்த்துடலாம். கோதுமை பால் இதை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில், ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா இது டக்குன்னு கட்டி பட்டுரும், அப்புறம் வரவே வராது அல்வா. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நுர வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், அரை மணி நேரம் போல் ஆகிருக்கு. தண்ணிலாம் நல்லா கெட்டியாகி நல்லா வந்திருக்கு. இந்த டைம்லேயும் நம்ம நல்லா கிளறணும். சுற்றிலும் பிடிச்சிருக்கும், அதையும் நம்ம எடுத்து விட்டு கிளறணும். இந்த ஸ்டேஜ்லாம் அடி பிடிச்சிரும். நம்ம விடாமல் கிளறிக்கிட்டே இருந்தால் தான் நல்லா வரும். இப்போ பாருங்கள், 35 நிமிஷம் ஆகிருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்ம விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் இதை. இந்த ஸ்டேஜில் நம்ம மீதம் இருக்கிற எல்லா சர்க்கரையும் உள்ளே சேர்த்துடலாம். சர்க்கரை சேர்ந்த உடனே இது கொஞ்சம் இலக்கமாகிரும். விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், தண்ணிலாம் வற்றிருச்சு. இந்த டைமில் நான் கரைச்சி வச்சுருக்கிற சர்க்கரை பாகை சேர்த்துக்கலாம். கடையில் ஃபுட் கலர் ஆட் பண்ணுவாங்க. நம்ம நேச்சுரலாகவே இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும் கடையில் வாங்கினா. ஸோ அதே கலரில் தான் நான் எனக்கு வர வச்சுருக்கேன். உங்களுக்கு ரெட் கலர் பிடிக்கும்னா நீங்கள் ரெட் கலர் கேசரி பவுடர், அப்படி இல்லைனா ரெட் கலர் ஃபுட் கலர் அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டுக்கிறேன். நல்லா கிளறிக்கோங்க, மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லாத்தையும் ஒன்றாவே. இப்போ நெக்ஸ்ட்டு இதில் நம்ம ஏலக்காய் இடித்து வச்சுருக்கோம், அதே நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், 45 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. நல்லா சுருள சுருள வந்திருக்கு.
பட் இப்போயே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணக்கூடாது, இது இன்னும் ரெடி ஆகலை. நல்லா எடுத்துட்டு கிளறுங்க. அடியில் வந்துட்டு பிடிச்சிக்கிட்டே இருக்கும், நல்லா பரட்டுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பரட்டுங்க. அடியில் வந்துட்டு இந்த ஸ்டேஜில் பிடிக்க ஆரம்பிக்கும், ஸோ நல்லா பரட்டி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், எல்லாம் சேர்ந்து ஒன்றா வருதில்ல, இந்த மாதிரி தான் வந்துட்டு நமக்கு அல்வா கிடைக்கணும். நான் வந்துட்டு 1/4 கப் நெய் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். ஸோ நீங்கள் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி கீழே விழக்கூடாது, அப்படின்னா தான் அல்வா வந்துட்டு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்பப்போ நெய் ஊற்றி கிளறினா மட்டும்தான் இந்த மாதிரி வரும். ஒரே டைமில் நெய் ஊற்றிட்டா உங்களுக்கு இந்த மாதிரி வராது. நான் உங்களுக்கு நெய் ஊற்றுறத அவ்வளோவா இதில் காட்டலை, ஏன்னா அந்த டைம் அதிகமாக எடுக்குன்றனால. இப்போ பாருங்கள், நெய்யெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய ஆரம்பிச்சிருக்கு அல்வாலேருந்து. இப்போ பாருங்கள், நல்லாவே ரெடி ஆகியிருக்கு அல்வா. தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி கவுத்தும் போது விழக்கூடாது. ஸோ இதாங்க அல்வாவோட பதம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.